பொதுவா கும்பம் அப்படின்னா கோபுரம்னு சொல்லி நம்ம அண்ணாந்து பார்ப்போம், அண்ணாந்து வணங்குவோம். கோபுரம், கலசம் அப்படின்னு சொல்லி கும்பராசி, கும்பத்தை நாம் சொல்வது உண்டு. ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா கும்பராசியை சிரராசி என்று சொல்வார்கள். இப்போது உங்களுக்கு 7.5 சனி, அதாவது பாத சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 1.5 வருஷம் பாத சனி முற்றிலுமாக விலகிறதுக்கு காலம் இருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். பொதுவா பாத்தீங்கன்னா ராகு பகவான் என்று சொல்லப்படக்கூடியவர் போகங்களையும் அபிலாஷைகளையும் ஆசைகளையும் தூண்டக்கூடியவர். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் சுயசாரத்தோட வேற உட்கார்ந்து இருக்கிறார். கேட்கவே வேண்டாம். இப்போது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிராசையாகவே இருக்கும் காலகட்டம். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு. பக்கத்துல வர மாதிரி வரும். சரி, பக்கத்துல போயாச்சு, சரி நமக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கும் போதுதான் கடைசியில ஏமாத்துற மாதிரி போயிடும், கிடைக்காது. அதுதான் ராகு. கும்ப ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது வேற அமர்ந்திருக்கிறார். அவரும் சுயசாரத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியையே முடக்குவது போல பாவக்கோள்களின் அமைப்பு இருக்கு. இன்னொன்னு, பணம் இல்லைன்னாவே மனிதனுக்கு இங்க மரியாதையே கிடையாது. சமுதாயத்துல மரியாதையே இருக்காது, வீட்லயும் மரியாதை இருக்காது. என்னடா வாழ்க்கைன்னு கூட சில பேர் கும்பராசிக்காரர்கள் நினைக்கலாம். ஆனால் வரக்கூடிய காலகட்டத்துல குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி இரவு 1:50 மணிக்கு கடகத்திற்கு உச்ச குருவாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச குருவாக பெயர்ச்சியாவது மிக மிக சிறப்பு. அதாவது கடகத்திற்கு உச்ச குருவானவர் வந்த பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் உச்ச குருவாக பார்க்கிறார். உச்சனின் பார்வை தனஸ்தானத்தின் மீது படுவதால் தடைபட்டிருந்த பணமுடக்கம் விலகி பணம் வருவதற்கான அமைப்புகளை உச்சகுரு பகவான் ஏற்படுத்துவார். இதுநாள் வரை உங்கள் ராசிநாதன் மீது அமர்ந்திருந்த ராகுவை குரு பகவான் சாந்தப்படுத்தினார். அதுவும் இல்லாம 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் போனார்னா நோய், கடன், வம்பு, வழக்கு போன்ற அமைப்புகளை தான் ஏற்படுத்துவாருன்னு சில பேர் நினைக்கலாம். அதுவும் இல்லாம உங்க ராசிக்கு குரு பகவான் மறைஞ்சிட்டாருன்னு கூட சில பேர் நினைக்கலாம். அதாவது தனாதிபதி தன்னுடைய 9ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்ப்பது எல்லா விதமான சிறப்புகளையும் ஏற்படுத்தும். அதே போல 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானமாகவும் வருவதால் குடும்பத்தில் நிலவி வந்த சண்டை சச்சரவுகள் விலகி மங்களகரமான நிகழ்வுகள் ஏற்படும். அதே போல உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போதுதான் அதற்கான முழுமையான பலனை நாம் எடுக்க முடியும். இது ஒரு பொதுவான